வணக்கம் நண்பர்களே, நான் மலர் மீடியா தமிழ்லேருந்து சரவணன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பங்குகளை எஸ்ஐபி முறையில் தொடர்ந்து மாதம் மாதம் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஐபினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த எஸ்ஐபினா மியூச்சுவல் ஃபண்டு தானே அப்படின்றது ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். நான் அதை இப்போ தெளிவாக சொல்கிற பாருங்கள். எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் எஸ்ஐபின்னு சொல்லுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் மாதம் மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்கை வாங்குறதா இருக்கட்டும், நீங்கள் மாதம் மாதம் அதில் எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மாதம் மாதம் நான் குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டது எஸ்ஐபி அப்படின்னாவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தான் கேட்டிருப்பீங்க. மாதம் மாதம் நான் ஒரு அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பங்குகளையும் நான் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இல்லை குறிப்பிட்ட ஸ்டாக்கை மட்டும் ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் என்னால் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களால் எஸ்ஐபி முறையில் பங்குகளை வாங்க முடியும். அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டென்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் எஸ்ஐபி முறையில் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒருத்தர் மாதம் மாதம் ஒரு சேலரி ஒரு 10,000 15,000 அப்படிங்கிறப்ப மாதம் மாதம் வருது. நான் மாதம் 5ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் ஸ்டாக்கில் வாங்க போகிறேன். எனக்கு ஒரு 10 ஸ்டாக் நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். எனக்கு நான் போய் அந்த 10 ஸ்டாக்கு ஒரு தடவைலாம் நான் என்னால் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் ஜஸ்ட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நான் எவ்வளோ சேவிங் பண்ண விரும்புகிறேன்னா, ஒரு 5,000 சேவிங் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறப்ப நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 5,000 போட்டுருவேன். எனக்கு 5ஆம் தேதி சேலரி வருது. 10ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக் நீங்கள் எவ்வளோ போட்டு வச்சுருக்கிறீங்களோ அந்த 10 ஸ்டாக் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிடணும். மாதம் 10ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக அது பர்ச்சேஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த எஸ்ஐபி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நம்ம ஜீரோதா ஆப் ஒன்றா பார்த்துட்ருக்கோம். எப்படி நம்ம அந்த பேஸ்கெட் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஜிடிடி ஆர்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். இந்த எஸ்ஐபி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த ஆர்டர்ஸில் கீழே இருக்கிற ஆர்டர்ஸ் கீழே போயிட்டிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது எஸ்ஐபி அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பேஸ்கெட் ஆர்டர் பார்த்தோம். இந்த பேஸ்கெட் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம எஸ்ஐபியாக அதை கன்வெர்ட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு இந்த பேஸ்கெட் ஆர்டர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் மொபைலில் அந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இப்போ எஸ்ஐபியில் நியூ பாஸ்கெட் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம எஸ்ஐபியை கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஏன்னா எந்த ஸ்டாக்கை நான் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த எஸ்ஐபிக்கு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நான் இந்த எஸ்ஐபி க்ரியேட் பண்ணுற பாருங்கள், நியூ எஸ்ஐபி கொடுக்குறேன். இந்த எஸ்ஐபியில் பேஸ்கெட் ஆர்டர் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சது முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 4 லிஸ்ட்டும் வந்துருச்சு. அந்த 4 லிஸ்ட்டில் நான் அந்த பிலோ 250 ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 20 குவான்டிட்டி இருக்குது. அந்த பேஸ்கெட் நான் மாதம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான். நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் கூட கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு இதுக்கு பேஸ்கெட் 3 பேஸ்கெட் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஐபி உங்களால் 5 எஸ்ஐபி க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த பிலோ 250 இருக்கிற 20 ஸ்டாக்கை மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். எந்த டேட்டில் நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு தேதியே பண்ணணுமா, இல்லை எனக்கு 5ஆம் தேதி தான் சேலரி வருது, அதனால் நான் கொஞ்சம் முன்னப்பின்ன 5, 6 வந்தாலும் வரலாம், நான் ஒரு 10ஆம் தேதி ஃபிக்ஸ்டாக டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டைம் நான் எத்தனை மணிக்கு அந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 9:30 மணிக்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஈவினிங் 3 மணி வரைக்கும் நீங்கள் அந்த இது க்ரியேட் பண்ணலாம். அந்த 3 மணிக்குள்ளார எந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இல்லை 11 மணிக்கு எனக்கு வாங்கினா போதும், மார்க்கெட் 9:30 மணிக்கு நல்லா ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஒரு 10-11 மணிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இல்லை மார்க்கெட் லாஸ்ட்டில் முடிகிற சமயத்தில் 3 மணிக்கு எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆனால் போதும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நான் 3 மணிக்கு கொடுத்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். க்ரியேட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த எஸ்ஐபியோட நேம் ஒன்று கொடுக்கணும். இது நான் மாதம் எதுக்காக இந்த இதை நான் சேவிங் பண்ண போகிறேன், மாதம் எனக்கு ஸ்டாக் நான் வாங்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் இதில் கொடுத்துக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ரிட்டையர்மெண்ட், என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் போடுறேங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட்னு கொடுக்குறேன். நமக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அப்போ கீழே நமக்கு டேட்டில் காமிச்சிருது இன்றைக்கி எக்ஸிக்யூட் இன் 27 டேஸ். நான் 10ஆம் தேதி போட்டிருக்கேன். இன்றைக்கி டேட்டில் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கிற இன்றைக்கி தேதி 13. அதனால் எனக்கு 27 நாள் இன்னும் இருக்குது நீங்கள் அடுத்த அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மாதம் என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லை எடிட் பண்ணுறதுனாலும், இல்லை வேறு ஏதாவது நான் பேஸ்கெட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு பேஸ்கெட் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, இப்போ நான் 2 பேஸ்கெட் ஆர்டர் பண்ணிவிட்டு மாதம் 10ஆம் தேதி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகணும். எந்தெந்த பேஸ்கெட் ஆகணும், ஸ்டாக்ஸ் பிலோ 250யும் 250லேருந்து 500ம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக
எக்ஸிக்யூட் ஆகணும்னு நம்ம கொடுத்தாச்சு. ஆனால் நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பேஸ்கெட்டில் தான் போய் பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 பேஸ்கெட்டும் தான் நம்ம மாதம் மாதம் வாங்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 250 அப்படிங்கிறதுக்கான எவ்வளோ மார்ஜின் நமக்கு தேவைப்படுது, 3993 ரூபா வேணும். அடுத்து வந்து இந்த 500ல் இருக்கிறது வந்து 4500 ரூபா தேவைப்படுது. அது ஒரு 4000, இது ஒரு 4000, 4500னா கூட 8500 ரூபா நமக்கு மாதம் மாதம் அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நமக்கு தேவைப்படுது. சப்போஸ் எனக்கு இல்லை நான் வந்து பேஸ்கெட் ஆர்டரை நான் வேறு மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக எஸ்ஐபிக்கு போயிட்டு இந்த பேஸ்கெட்டை வந்து எடிட் கொடுத்துட்டு ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். 10ஆம் தேதி டைம் கூட உங்களால் மாற்ற முடிஞ்சுன்னா மாற்றிக்கலாம். அடுத்து பேஸ்கெட்டுக்கு வரேன். இந்த 250 தான் எனக்கு மாதம் மாதம் பர்ச்சேஸ் ஆக போகுது. ஆனால் நான் வந்து மாதம் மாதம் 3000 ரூபா என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து 7 ஸ்டாக்குன்னு இந்த பேஸ்கெட் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாக்கை இல்லை கூட்டுறது குறைக்கிறது, இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டாக்கு நமக்கு வேணுமோ, இல்லை ஒரு ஸ்டாக்கு இந்த மாதிரி 7 ஸ்டாக்கு 8 ஸ்டாக்கு எந்த ஸ்டாக் வேணான்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஜஸ்ட் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வேண்டான்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வேறு ஏதாவது ஸ்டாக்கு டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைனா சேவ் கொடுத்துட்டு எடிட் பண்ண போகிறேன், நான் எதுக்கும் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை இந்த ட்ரைடன்ட் எனக்கு 7 குவான்டிட்டி வேண்டாம், நான் மாடிஃபை பண்ணிவிட்டு எனக்கு 5 குவான்டிட்டி இருந்தால் போதும் அப்படின்றனால மாடிஃபை கொடுக்குறேன். ஓகே, இப்போ 3795 ரூபா நமக்கு வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு தேவைப்படுது. சப்போஸ் 1-2 நான் வந்து டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு நான் மாதம் மாதம் எந்த ஸ்டாக் வாங்கணும், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் நீங்கள் இதில் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸ்கெட் நமக்கு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு எங்கே வரும், ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ்ஐபிக்கு வரும். இந்த எஸ்ஐபி வந்து நீங்கள் எந்த டைமில் கொடுத்துருக்குறீங்களோ அந்த டேட் அண்ட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். அந்த எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஆர்டர் எல்லாத்துக்கும் ப்ளேஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு பெண்டிங் ஆர்டரில் எல்லாமே வந்து நிற்கும். சப்போஸ் மார்க்கெட் ஆர்டரில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டரில் இருக்கணும். இந்த ஆர்டர் நம்ம எஸ்ஐபி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மாதம் 10ஆம் தேதி அப்படின்னா ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதியெல்லாம் நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்ம அந்த மணியை வந்து இங்கே டெபாசிட் பண்ணி வைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதில் ஃபண்ட்ஸு, இந்த ஃபண்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கிறப்ப இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு இந்த ஸ்டாக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். அப்போ நமக்கு 5ஆம் தேதி சேலரி வருது, நம்ம ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி வந்து நம்ம இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுறோம். 10ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அது வந்து அந்த குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மாதம் உங்களுக்கு அந்த குவான்டிட்டிஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு காஸ்டிங், அதாவது இந்த மாதம் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கிற ஸ்டாக் வாங்குவோம், அடுத்து அதே ஸ்டாக்கு 105 ரூபாயில் வாங்குவோம், 110 ரூபாயில் வாங்குவோம், இல்லை இறங்குச்சுன்னா 90 ரூபாயில் வாங்குவோம், 80 ரூபாயில் வாங்குவோம். அப்போ மொத்தமாக பார்க்குறப்ப நமக்கு அந்த காஸ்டிங் ஆவரேஜும் நமக்கு கிடைக்கும். லாங் டேர்மில் இது ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிறது தான். இது இன்னொருத்தருக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மாதம் சப்போஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்குது, இல்லை ஒரு நம்ம உண்டியலில் சேர்க்குற மாதிரி ஒரு 100 ரூபாய் 200 ரூபா நான் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்றப்ப சின்ன ஸ்டாக்காக பார்த்து வாங்கிக்கிட்டு, இப்போ பாருங்க நம்ம ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வாங்கியிருந்தோம், அது வந்து லாங் டேர்முக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்து நீங்கள் ஒரு 60 ரூபா ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறப்ப மாதம் என்னால் 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் நான் எஸ்ஐபியில் போட்டுவிட்டேன் அப்படின்னா 100 ரூபா கூட உங்களால் சேர்த்துக்கிட்டு வர முடியும் அப்படிங்கிறதான். இந்த எஸ்ஐபிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டாக்கையும் நீங்கள் தொடர்ந்து மாதம் உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறதான். இதில் எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா, 2 டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் பேஸ்கெட் ஆர்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், மாதம் 4000 ரூபாய் நான் இதில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இதில் வந்து பிலோ 250 இருக்கிறது வந்து 3795 ரூபா வந்து மாதம் நமக்கு தேவைப்படுது. சப்போஸ் என்னோடய அக்கௌண்ட்டில் அந்த மாதம் வந்து ஒரு 3000 ரூபா தான் இருக்குது, 795 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எப்படி மார்க்கெட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அது எப்படின்னா, இந்த எஸ்ஐபி எப்படி எப்பவும் போல் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு நம்ம எஸ்ஐபி இருக்கு இல்லைங்களா, அந்த எஸ்ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்மளோட பேஸ்கெட்டில் நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா 18 ஸ்டாக்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எல்லாமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனால் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எந்தெந்த ஆர்டர்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். மீதி இருக்கிறது வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணாது அப்படிங்கிறதான். ஆனால் ரன் ஆகிறது எல்லா ஸ்டாக்குமே நமக்கு ரன் ஆகும், ஆர்டரும் ப்ளேஸ் ஆகிடும். எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அது வரைக்கும் பர்ச்சேஸ் ஆகிட்டு மீதி இருக்கிறது வந்து கேன்சல் ஆகிரும் ஆர்டர். ஓகே, இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டவுட் ரெண்டாவது என்ன அப்படின்னா, சரி மாதம் நான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகிடும். அந்த அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாற்றணுமா, இல்லை அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வரா மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுவும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வரா மாதிரியும் நம்மளால் செட் பண்ண முடியும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் கண்டிப்பாக சந்திப்போம். இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.